ஜெகதீஸ்வரன் எப்படி பார்க்குறீங்க? 2 அணிகள் தான் இங்கே எல்லா தேர்தலையும் வருவாங்க, ஆனால் அதெல்லாம் மக்கள் ஏற்புக்கு வர்றதில்ல, கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறார். இல்லைங்க, இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்காங்களான்னா நிச்சயமாக வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஆனால் என்னென்னா இன்னும் களத்தில் இன்னும் இறங்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ கூட செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு களத்தில் இறங்க போயினார். ஏன்னா அந்த கட்சிக்கான முகமாக விஜய் தான் இருக்குது. சரி, விஜய் நீங்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் பல விஷயங்களை பண்ணலாம், பல போராட்டங்களை முன்னெடுக்கலாம், அறிக்கைகள்லாம் கொடுக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக எதிர்பார்ப்பு என்பது இன்னும் சொல்லப்போனால் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியான எதிர்பார்ப்பு என்பது விஜய் களத்தில் இறங்கினார்னா தான் இந்த களம் வேறு மாதிரி மாறும். இப்போ பார்த்தோம், இப்போ இந்த சாலை வளம் இந்த மாதிரி ரோட் ஷோ போகிறாரு, ரோட் ஷோ போகும்போது பெரிய கூட்டம் வருது, ஒரு பெரிய மாஸ் வருது. அதே மாதிரி இந்த முகவர்கள் மாநாடு போடுறாங்க, இப்போ வேறு மாநாடுகள்லாம் போடும்போது பெரிய கூட்டம் வருகிறது, அவருக்கு பெரிய ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகள் பயன்படுத்த ஸ்பாயிலர்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து இவர் தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலிருந்தே ஆனால் விஜய் அவர்கள் வந்து தனிச்சு தான் இன்னைக்கு இது போட்ட தீர்மானங்களை இன்னும் முன்னாடியே அதை போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நெரேட்டிவ் என்ன செட் ஆயிடுச்சுன்னா அதிமுக தான் கூட்டணிக்கு போறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த டோரை சேர்த்து க்ளோஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கின்றேன். ஏன்னா இந்த ஒரு நெரேட்டிவ் வந்துட்டே இருந்துச்சு. கண்டிப்பா டிசம்பருக்கு பிறகு பாருங்க பாஜகவும் அதிமுக நிச்சயமா உடைஞ்சிரும். உடைந்த பிறகு வந்து அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகம் அதுக்கான இடத்தை திரு விஜய் ஏற்படுத்திட்டாருங்கிறீங்க, இந்த நெரேட்டிவ்க்கான இடத்தை. ஆமா, அந்த ஒரு நெரேட்டிவ் இருந்துட்டே இருக்கு. அதையுமே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி க்ளோஸ் பண்ணார். இல்ல நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், நீங்க வந்து அது திருமாவளவர்களுக்கான பதில்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகமோ இல்ல மற்றவர்களுக்குமான சேர்த்து பதிலாகத்தான் அவர் சொல்றார். இல்ல இது உடையவே உடையாது, நாங்க ரொம்ப அணுக்கமா தான் இருக்கோம், யாரும் அது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை யாராவது வரதா இருந்தா கூட இந்த கூட்டணிக்கு வாங்க, என்டிஏ கூட்டணிக்கு நீங்க வாங்கல, ஏதாவது என்னுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு நீங்க வரலாமே தவிர முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அதுக்கு வரணும் அப்படிங்க வரணும். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு விமர்சனம், ஏன் அதிமுக நீ கடுமையா விமர்சிக்கலையே, நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும்போது கூட திமுக சொல்றீங்க, பாஜக சொல்றீங்க, ஆனா வைக்கலன்னு சொல்லும் போது இல்ல அது வந்து ஏற்கனவே வந்து தோற்ற கட்சி, அதனால நாங்க அதை விமர்சிக்க விரும்பல. அதிமுக பாசிட்டிவா தானே பாக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கேட்கறாங்க, ஒரு புதிய கட்சி தொடங்கி இருக்கிறாரு, மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு, வரட்டுமே அப்படின்னு தான் சொல்றாரு. வேற எந்த இடத்துக்குள்ள அவர் போல அதோட அதை நிறுத்தி இல்ல. அதுதான் அவர் ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் என்டிஏ கூட்டணி தன்னோட தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்குள்ள இப்ப நயினா நாகேந்திரன் அன்னைக்கு கேட்டாங்க, அது அவருடைய கருத்துங்க, நாங்க அதை பத்தி பெருசா சொல்ல விரும்பல. வந்தாலும் வரலாம், வரவர்கள் நாங்க வரவேற்போங்கிறதோட கடந்து போறாரு தவிர இன்னும் சொல்ல போனா தீர்மானங்கள்ல பாஜகவை கடுமையாக விமர்சித்த தீர்மானங்களுக்கு கூட அந்த கட்சியில இருந்து எந்த எதிர்வினை வரல. அவங்க இன்னுமே என்ன பாக்குறாங்க, விஜய் வந்து ஒரு நமக்கான ஃபோர்ஸா இருப்பாரு, நமக்கான ஒரு பாசிட்டிவா வருவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த ஒரு ஆங்கிள் தான் இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்துட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து அதிமுகவை வந்து விமர்சிக்க தயங்கின ஒரு காரணத்தினால இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவும் தாவேகவும் கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்பொழுது உடைச்சு இல்ல நாங்க வந்து எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் தான் நாங்க வந்து தனிச்சு. இன்னும் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் களத்துக்கு போகிறாரு, ஒரு பாப்புலர் ஸ்டார், மக்கள் நிறைய வருவாங்க, இதெல்லாம் இருக்கு. நீங்களே சொல்ற மாதிரி ஒரு இங்க வந்து என்னன்னா ஆட்சிக்கு வரக்கூடிய ஒருத்தருக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நம்ம வாக்குகள் வீணாயிடக்கூடாது, நீங்க வந்து தாக்கம் ஏற்படுத்துவாரு அல்லது ஏதோ ஒரு கூட்டணிக்கு அது வந்து பலவீனமாவாரு பலமாக இருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்தில் இருப்பாரான்னா அப்ப அவருக்கு அந்த வாய்ப்பே இல்லாத போது அவருக்கு எப்படி அந்த வாக்குகள் முழுசா வரும்? இல்ல அந்த வாய்ப்புனா நான் சொல்றது தனித்து போட்டிடுறதுக்கு இன்னும் நமக்கு வந்து அதுல டெஸ்டடா இல்ல, அல்லது கூட்டணி வலுவா அமையணும். இங்க 2 பேர்த்தையும் கூட்டணி இருக்கு. கரெக்ட் தான். நீங்க ஏன்னா இப்போ நீங்க வந்து அக்டோபர் மாதத்துல இந்த மாநாடு நடக்கும் பொழுது நாங்க எங்களை நோக்கி வருவர்களுக்கு நாங்க பங்கு கொடுப்போம், நாங்க அவங்கள அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் நோக்கி வரலன்னா 2 காரணம். ஒன்னு, எலெக்ஷனை ஒட்டி வருவாங்கங்கிற ஒரு சென்டென்ஸ். ஆனா இன்னைக்கு கூட ஏன் வர தயங்குகிறார்கள்னா, நீங்க அந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இன்னைக்கு பேசுகின்ற ஜூலை மாதத்திற்குள்ள நீங்க தமிழக வெற்றிக் கழகமா செய்தது என்ன, அவங்களை ஈர்ப்பதற்கு நீங்கள் செய்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விஷயங்கள். கூட்டணிக்கான அந்த கட்சிகளை ஈர்ப்பதற்கு ஓகே, விஜய்க்கு ஒரு சொல்ற மாதிரி சில குடும்பங்கள்ல பேசும்போது பல குடும்பங்களுமே எங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு செக்டாரா நீங்க என்ன வேலை என்ன செஞ்சிருக்காரு, நீங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, விவசாயிகளுக்கான ப்ராமிஸ் என்ன பண்ணிருக்காரு, வணிகர்களுக்கு என்ன வேலை செஞ்சிருக்காரு, களத்துல இறங்கி என்ன வேலை செஞ்சிருக்காரு, இல்ல வந்து பல விஷயங்கள் என்ன பேசியிருக்காரு போன்ற கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்திருந்தால் ஓகே, விஜய் வந்து உண்மையிலே பெரிய மாசா இருக்காரு, வரலாம் அப்படிங்கிறது. இன்னுமே அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, செப்டம்பர் மாதத்தில் களமிறங்கினால் கூட போதும். அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, நாட் டு பீக் இயர்லி, ரொம்ப இயர்லியா பீக் ஆயிட வேண்டாம். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கான்செப்ட் வச்சிருந்தார், டிசம்பர்ல கட்சி ஆரம்பிச்சு நேரா ஏப்ரல்ல வந்து நம்ம தேர்தலை சந்திச்சா சரியாக இருக்கும், ஒரு 3-4 மாதம் போதும் நினைச்சார். விஜய் அவர்கள் இல்ல அது சரியா வர மாரத்தான் ரேஸ்ல வந்து கடைசியில வேகமா ஓடணும்னு நினைப்பாங்க, ஸ்ட்ராட்டஜியா. ஆமா, ஸ்ட்ராட்டஜியா வேகமா ஓடி டயர்ட் ஆயிட கூடாது. இல்ல அது வந்து வொர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டு பார்த்தீங்க, நான் விஜய்ட்ட
ஒரு நல்ல விஷயமா பார்த்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 2 வருடம் ஆரம்பித்த காரணத்தினால 2 வருஷம் வேலை செய்வாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவர் வந்து நான் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சா கூட கடைசி நிமிஷத்துல நான் ஓடினா போதும். இப்ப திருமாவளவன் அவர்கள் சொல்ற அந்த பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க? போட்டி 2 அணிகளுக்கு உள்ளதான் இருக்க போது, மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு. அது எப்படி? இல்ல, நீங்க டிவிகே வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணும்போது இந்த களம் வந்து டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகே அப்படின்னு இருக்கும்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. அது வாய்மொழியாக டிக்ளேர் பண்றாரு. நீங்க அந்த இடத்திற்கு ப்ரூவ் பண்ற மாதிரி வேலைகள் செஞ்சிருக்கீங்களா? இல்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு போயிட்டாரு. அவர் வந்து அந்த சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொள்றாரு. அவருக்கான வாக்குகள் திரட்டுறதுக்கான வேலைகளை பார்க்கின்றார். நீங்களும் அந்த அதை செய்யும் பொழுதுதான் அது வந்து உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி டிவிகே அகைன்ஸ்ட் டிஎம்கேங்கிறது அந்த களத்துல இருக்கவும் அப்பதான் யோசிப்பாங்க. அது வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பார்க்கும்போது 2 தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோற்றம் வருது. ரைட். திரு ரவீந்திரன் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாரு 8% வாக்குகளை திரு சீமான். இப்போ விஜய் அவர்களுக்கு வாக்குகள் நிறைய வருது, வீட்டில் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்க, யங் ஓட்டர்ஸ் அப்படின்லாம் எல்லாம் வரக்கூடிய செய்தியிலேருந்து இது மொத்தமாக ரூல் அவுட் பண்ணுறாரா திருமாவளவன்? 2 பேருக்குள்ளே தாங்க போட்டி அப்படின்னு சுருக்கிறாரா? இவங்களை டிஸ்கிரெடிட் பண்ணுறாரா? இதையும் தாண்டி சொல்லலாம், ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைன்னே சொல்லலாம். இது ரொம்ப கடுமையாக இருக்கும், தம்பியெல்லாம் ஒத்துக்க மாட்டாப்புல. அர்த்தமேட்டிக் படி பார்த்தா ஸ்டாலின் 47% வாக்கில் இருக்கிறார். அவரை முன்னிறுத்தி தான் இந்த மக்களவை தேர்தல் நடந்தது. ராகுல் காந்தி முன்னிறுத்தி நடத்தலை. இடைத்தேர்தலில் மக்களவை விஜய் வசந்த விட ஸ்டாலின் காங்கிரஸ் கேண்டிடேட் தான் மாநில தாரையை கட்பட்டு அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க. தமிழ் மண்ணில் இப்படி ஒரு சூழலே இருந்ததில்லை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 80 மக்களவையில் தோல்வி அடையும் போது பரிமரத்துப்பட்டியில் ராஜாராம் ரெட்டால ஜெயித்தாப்புல, திருவட்டாரில் ஹேமச்சந்திரன் மக்கள் தொண்டர் சேகச் நாயர் அவர் ஜெயித்தார். ஸோ அதிமுக கூட்டணி ஜெயித்திருக்காங்க. அப்போ பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறங்கிறது அங்கே தெளிவாகுது. 2019 எங்கேயும் அதிமுக அணி 3வது இடம் போகல. அதிமுக அங்கே 4வது பேருக்கு. நோட்டாவுக்கு கீழே ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன ஒரு கட்சி தலைவர்கிட்ட 4வது பேருக்கு. கன்னியாகுமரி மக்களவையில் 4வது பேர் இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் 4வது பேர் இருக்குது. அப்போ திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரோ ஒத்துக்கிடலையோ அது திருமாவளவன் கருத்திலே நியாயம் இருக்குது. அதே நான் சொல்ல வர்றேன். அர்த்தமேட்டிக்கலி எடப்பாடிக்கு லீடர்ஷிப் பலகீனம் அடைஞ்சிருக்குது. அமைப்பு பலம் ஒருத்தர் இல்லாத ஒருத்தர்கிட்ட 3 இடத்துல அவர் கீழே போயிருக்கிறார். ஸோ 1% ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது எடுத்த சீமான் 8% வந்திருக்காருன்னா ஸ்டாலினை வீழ்த்தல்ல, ஸ்டாலின் மேலே போயிட்டு இருக்கிறாரு. கலைஞரோட ஸ்டாலின் உயரத்தில் போயிட்டு இருக்காரு. அதான் டேட்டா. எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு இருக்காரு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தப்படியும்னு சீமான் நம்புறாரு. அவர் நம்பிக்கைக்கு முதல் காரணம் 2024 ஸ்டாண்டில் கன்சிஸ்டண்டாக லீடர்ஷிப் குவாலிட்டியை காப்பாற்றி நான் நிற்கிறேன். 1% நான் 8க்கு வந்த காரணம் லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் மெயின்டைன் பண்ணுறேன். எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. 24 அவர் எடுத்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்கிறாரு. எடப்பாடி இன்னைக்கு கலைஞர் அன்னைக்கு உள்ளதை கேட்டிருக்கிறாரு. அது திமுக பொறுத்தவரை அவருக்கு கேள்வி சரி. சீமானை பொறுத்தளவில் நான் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற்று வளர்ந்துட்டு இருக்கேன். எடப்பாடி நம்பகத்தன்மை இழந்திருக்கிறாரு. அடுத்தால எல்லா களத்திலையும் நான் நிற்கிறேன். விக்கிரவாண்டி களத்தில் நான் நின்றுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நிற்கல. ஈரோடு களத்தில் நான் நின்றுக்கிறேன். நின்று என்னோட ஈர்ப்பு சக்தியை காட்டியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி குறைவுங்கிறதையும் நான் காட்டியிருக்கிறேன். அது முந்தைய தேர்தல் ரிசல்ட். அப்போ நான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர்வதில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சி தேர்தல் அரசியலை கரைச்சி குடிச்ச திரு அமித்ஷா அப்படி எல்லா தேர்தல்களையும் களத்தையும் பார்த்தவர், நீங்களும் ஒத்துக்கூடக்கூடிய ஒருத்தர். அவர் அதிமுக தான் பலமாக இங்கே இருக்கும், நமக்கான கூட்டணிக்கான வெற்றிக்கான வாய்ப்புன்னு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை மைனஸ் அண்ணாமலை இன்னும் டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்க்கோ எந்த ஸ்பேஸும் கொடுக்காம வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை கணக்கெடுறதுக்கு முன்னாடியே